ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஸ்ட் ஆஃப் லைஃப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரொம்பவே சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸை பிரெட் சில்லி தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி மெத்தடில் இந்த மாதிரி பிரெட் சில்லி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நான் தக்காளியை நல்லா கழுவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் 2 பெரிய சைஸில் கொஞ்சம் தக்காளி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸில் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். அதையும் நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இந்த பிரெட் சில்லி சீக்கிரமாக பண்ணிடலாம். நம்ம டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணியில் அடிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, பொடி பொடியாகவும். அதுக்கப்புறம் இதில் நான் ஒரு கேப்சிகமும் போட போகிறேன். அதையும் நல்லா உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ப்ரெட்டை நல்லா எண்ணெயில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் நல்லா 2 சைடுமேவும் ஓரளவுக்கு ரோஸ்ட் பண்ணி இதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் எண்ணெயில் போட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் தோசை செய்கிற செட்டிலேயும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரோஸ்ட் பண்ணது எல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ நான் கையிலேயே எல்லாத்தையும் பிச்சு போட்டுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் நீட்டாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ரோஸ்ட் பண்ண எல்லா ப்ரெட்டையும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் நீங்கள் ஆயிலுக்கு பதில் வெண்ணெய் இல்லைன்னா நெய் அந்த மாதிரி சேர்த்து கூட நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தனியாக ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அது ஹீட் ஆனப்புறம் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிட்டு அது கூடவேவும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இது கூடவே நம்ம கேப்சிகமும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக நல்லா வதங்குற மாதிரி வதக்கிட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நான் இது கூடயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் போட்டுடணும். அதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கும்போது சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெயில் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. கொத்தமல்லி இது கூட நான் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டீஸ்பூன் சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த நேடர் இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு நான் பிரியாணி மசாலா தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கி கூட போட்டுக்கலாம். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், கரம் மசாலாவும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது கூட நான் தக்காளி சாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது சாஸ் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி சாஸஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் உப்பு கம்மியாக இருந்தால் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் எல்லாமே நல்லா வதங்கினப்புறம்
நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, நல்லா எல்லா சைடுமேவும் இந்த ஃப்ளேவர் வந்து இறங்குற மாதிரி வதக்கி விட்டால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்பவே சூப்பரான பிரெட் சில்லி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.